காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க எப்போதும் விழிப்பாயிரு. என் அமர்ந்த மெல்லிய குரலை உற்று கேட்டு கீழ்ப்படி. நான் கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீயும் பரிசுத்தத்தை நாடு. விக்கிரகங்களுக்கும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களுக்கும் விலகி ஓடு. களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவரிடமும் பொய் சொல்லாமலும் இரு. என் நாமத்தை வீணில் வழங்காமல் இரு. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக. வீண் பேச்சுகள் வீண் அலுவல்களை தவிர்த்துவிடு. பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள். உன் உள்ளத்தில் பகை, விரோதம், கசப்பு இவற்றுக்கு இடம் கொடாதே. குறி கேளாமலும் நாள் பாராமலும் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடாமலும் எனக்கு பயந்திரு. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பயந்து நடக்க எப்போதும் தீர்மானித்துக்கொள். உன் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள். உன் கடமையை செய்து பிறருக்கு அன்பு காட்டி உன் சாட்சியை காத்துக்கொள். ஆதார வசனம்: நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 20:7.